திஸ் இஸ் வெங்கட் டாட் காம். வீட்டில் எல்லாம் நல்லதும் டேரக்டர் சொல்லிட்டு இந்த வீடியோவாக இருக்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம் பீப்புள் ஹூ ஆர் கன்ஃபியூஸ்ட் வித் வாட் டு டூ அவங்க இந்த டெசிஷன் எடுப்பாங்க. ரேண்டமாக கால் பண்ணாதீங்க, மன்னிச்சுக்கோங்க. சஜஷன் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. திஸ் இஸ் லைக் ப்ராப்பர் கன்சல்டிங் செஷன். நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் வாட்ஸ்அப்பில் அப்பியர் ஆச்சுன்னா பாருங்கள், இல்லாட்டி எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ப்ரொசீட் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. வை? பிகாஸ் முக்கியமாக போர்ட்டிங் மாதிரி அதாவது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வாங்கிட்டா நான் போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நேற்று ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கியிருப்பாங்க, இன்றைக்கி சம்டைம்ஸ் கன்சல்டிங் பண்ணுவாங்க என்கிட்ட. ஸோ லாஜிக்கலாக அவங்களுடைய கான்டெக்ட்க்கு நம்ம பேச வேண்டியது இருக்கும். ½ அன் ஹவர் 1 hour பேச வேண்டியது இருக்கும். ஓகேவா? எகெயின் நம்மகிட்ட வாங்கிக்கோங்க இந்த மாதிரிலாம் நான் சொல்லவே முடியாது. ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் வந்து எங்கேயுமே அட்வைசராக இல்லை. ஐ ஜஸ்ட் டூ கன்சல்டிங். ஆரம்பத்திலே நான் எடுத்த டிசிஷன், சம் தமிழ் பீப்புள் ஹவ் மேட் யூஸ் ஆஃப் மை சிச்சுவேஷன் இன் லைஃப். ஸோ ஒரு அன்பயஸ்ட் அட்வைஸ் வேணும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. வித் தட் செட், ஹெல்த் இன்சூரன்ஸ் போர்ட்டிங் எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தலாம். யார்கிட்ட எங்கிட்ட கன்சல்ட்டிங்கே பண்ணிங்கனாலும் இவென்ச்சுவலி நீங்கள் உங்கள் டெசிஷன் தான் நான் சொல்லுவேன். யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க தான் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஓகே. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் ஆகட்டும், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும், இந்த பிராண்ட் ஏ பிராண்ட் பி சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. இல்லாட்டி எந்த பிராண்ட் நல்லா இருக்குன்னு கேட்பாங்க. கிளைம் சப்போர்ட்டுங்கிறது வந்து அதான் இவென்ச்சுவலி யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க தான் பண்ணி ஆகணும். ஆனால் போர்ட்டிங்கில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, they will it is not something that you do to a friend இல்லையா? ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸ் அப்படிங்கும் போது அவங்களுடைய ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்ன, ரொம்ப முக்கியமாக இன்கம் ஸ்டேட்டஸ் என்ன, அந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் ஏதாவது ஹெல்த் ஸ்டேட்டஸ் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கா, இல்லை அப்படியே நார்மலாக இருக்கிறாங்களா, எதுக்காக போர்ட்டிங் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம பேச வேண்டியது இருக்கும். ஸோ இந்த பிராண்ட் ஏ பற்றி எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். பிகாஸ் ஐ கெட் டேட்டா ஃப்ரம் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. ஏதாவது கிளைம் கிடைக்காதவங்க நிறைய பேர் என்கிட்ட பேசுவாங்க. ஸோ அதில் அந்த டேட்டா நான் சொல்லுவேன். எந்த பிராண்டுக்கு நான் போர்ட் பண்ணலான்னு கேட்பாங்க, அதுவும் சொல்லுவேன். ஒரு சில பேரோட ஹெல்த் ஸ்டேட்டஸ்க்கு போர்ட்டே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கும், அதையும் புரிஞ்சுக்கோங்க. வித் தட் செட், வி ஆர் ஜஸ்ட் டிஸ்கஸிங் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஓகேவா? எகெயின் இது வந்து என்ன ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும்னா, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு சில இப்போ எனக்குலாம் அந்த மாதிரிலாம் பெரிய பிஸ்னஸ்லாம் கிடையாது. நான் கன்சல்ட்டிங்னு வந்துட்டதுனால ஒரு சில பேர் தான் என்னோடய சர்வீஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 500 கஸ்டமர்ஸ் வச்சுருப்பாங்க, 1000 கஸ்டமர்ஸ் வச்சுருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவாங்கன்னா, வேணும்ன்ட்டு, அதாவது இது வந்து எத்திக்கலாக பண்ணணும். போர்ட்டிங்கே வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் தான் எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும், போர்ட்டிங் பிஸ்னஸ். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிராண்ட் ஏலேருந்து பிராண்ட் பிக்கு போர்ட் பண்ணிக்குவாங்க. அதாவது இவங்களோட பெனிஃபிட்டுக்காக, விச் இஸ் ஐ திங்க் இஸ் நாட் ரைட். ஒரு கிளைண்ட் வந்துட்டு ஏன்னா நீங்கள் போர்ட் பண்ணுற பிராண்ட் வந்து நல்ல பிராண்டானு அவங்களுக்கு தெரியுமானுங்க கூட எனக்கு தெரியல. ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் கெட்டிங் சம் பெனிஃபிட், அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ண வைப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது எதுக்காக நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, போர்ட்டிங் வந்து பேசணும். அதுக்கப்புறம் லாஜிக்கலாக என்ன டெசிஷன் எடுக்கிறது நல்லதோ அதுதான் எடுக்கணும். இந்த மாதிரி நிறைய பேர் நான் பண்ணியிருக்கிறேன் நான். பட் பேசிக்கலி இட் ஆல் நான் பேசுகிறது வந்து உங்களோட மைண்ட் செட்டு, ஹெல்த் ஸ்டேட்டஸு, இன்கம் ஸ்டேட்டஸ், இதை வச்சு தான் ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ தட் இஸ் இட். நான் எந்த பிராண்ட் பேரையும் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. காரணம் என்னென்னா, நீங்கள் எந்த பிராண்டில் இருக்கிறீங்க, விச் பிராண்ட் டு விச் பிராண்ட் நீங்கள் போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ தட் இஸ் இட். நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்கா வி வில் டேக் இட் ஃபார்வர்ட். நானாக இஷ்யூ பண்ணுறது டேர்ம் இன்சூரன்ஸ் ஒன்று தான் இத்தனை வருஷத்தில். ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் கன்சல்ட்டிங் மட்டும் தான் பண்ணுறேன். இந்த வீடியோ எதனால் பண்ண வேண்டியதாச்சுன்னா, நான் வந்து ஐ டூ சம் அதர் ஒர்க்குங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு சில பேர் தான் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஐ லாஸ்ட் மை ஜாப் அண்ட் ஸ்டார்டட் டூயிங் திஸ். அப்புறம் நான் வந்து ஒரு டிப்பிக்கல் ஏஜென்ட் மாதிரி இருக்க விரும்பல ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும். அதில் ரெஸ்பான்சிபிளாக இருக்கட்ட நான் கனெக்ட் பண்ணிடுவேன். தட் இஸ் திஸ் கை கால் காமேஷ். வித் மை கனெக்ட். சம்டைம்ஸ் அவர்கிட்ட வாங்குவாங்க, சம்டைம்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்குவாங்க. அந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நேற்று இவர் என்ன கால் பண்ணுறேன்னா 2 minutes 30 seconds பேசுகிறாரு. நான் வேறு வேலை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஐ ஹேவ் டு ஏர்ன் மை லிவிங் ரைட். சஜஷன் தானேன்னு கேட்குறாரு. இது மாதிரி 2-3 தடவை இந்த வீக் நாங்கள் பேசினாங்க. சஜஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கணும், பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்கலாம். ஐ எம் நோபடி. நான் ஃப்ரெண்டும் இல்லை, யாருமே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் கால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் என்னோட கன்சல்ட்டிங்லாம் நீங்கள் யூஸே பண்ண வேண்டாம். நீங்கள் கையெடுத்து கும்பிட்ற கால் பண்ணி சஜஷன் மாத்திரம் கேட்காதீங்க. இட் ரியலி ஹியூமிலியேட்ஸ் மீ. ஏன்னா இதை தான் வேலையாகவே நான் பண்ணியிருக்கிறேன் நான். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு செல் சம்திங் ஆர் புஷ் சம்திங் டு சம் ஒன். எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸில் அட்வைஸ் பண்ணுவேன். தென் தே வில் ப்ரொசீட் வித் வாட் எவர் இஸ் ரைட் ஃபார் தம்.
ஸோ இந்த மாதிரி 2 3 கால் இல்லை 2 பேர் கால் பண்ணாங்க. ஐ தாட் ஓகே இதை கிளாரிஃபை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஐ மேட் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.